in his cock mask on my face. Hesitate to give me some, I'ma catch a murder case. On my clock in his cock mask on my face. Hesitate to give me some, I'ma catch a murder case. Hi friends, ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி மல்டிபிள் எல்சிடியை I2C யூஸ் பண்ணி ஒரே டிவைஸில் கனெக்ட் பண்ணுறது, ஒரே மைக்ரோ கண்ட்ரோலர். அது அட்ரினோ மட்டும் கிடையாது. ஸோ அட்ரினோவாக இருக்கலாம், பிக்காக இருக்கலாம், 8051 இருக்கலாம், ஸோ STMஆக இருக்கலாம். ஸோ எதாக இருந்தாலும் ஒரு I2C யூஸ் பண்ணி அதில் எப்படி மல்டிபிள் எல்சிடி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்காக அட்மெகா யூஸ் பண்ணியிருக்கேன். அட்மெகா மட்டும் கிடையாது, எந்த கண்ட்ரோலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம லைப்ரரி எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் நம்ம லைப்ரரி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த லைப்ரரி அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம லைப்ரரி எதுவும் யூஸ் பண்ணாதனால நம்ம எந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி I2Cனா என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்கணும். ஃபஸ்ட்டு I2Cயில் எப்படி ஒரு மெசேஜ் சென்ட் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 or 10 பிட் அப்படின்றது அட்ரஸ். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ இந்த அட்ரஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த எக்ஸா வேல்யூவை இந்த 7 or 10 பிட்ஸில் வச்சு அனுப்புவாங்க. மேக்ஸிமம் எல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாம் 7 பிட்டு தான் இருக்கும். 10 பிட் ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட் பண்ணுறோமா ரைட் பண்ணுறோமா அதுக்கு ஒரு பிட் அனுப்புவோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 7 பிட் அட்ரஸ்னால் அதோட சேர்த்து ஒரு பிட் ரீட் பண்ணுறோமா ரைட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட்டாக நான் அக்னாலஜ்மெண்ட்டாக. ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் நான் அக்னாலஜ்மெண்ட்ன்றது ஒவ்வொரு ஏரியாலையும் வரும். இந்த 8 பிட்டு அனுப்ப வரும். இந்த அக்னாலஜ்மெண்ட் நான் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ நான் ஒரு ஐசிக்கு அட்ரஸ் அனுப்பிட்டேன், அதை ரீட் பண்ணுறமா ரைட் பண்ணுறமான்னு அனுப்பிட்டேன். அந்த ஐசியிலேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னா அது அக்னாலஜ்மெண்ட். ஒரு ரெஸ்பான்ஸுமே வரலை அப்படின்னா அது நான் அக்னாலஜ்மெண்ட். அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது 0ஆக இருந்தால் அக்னாலஜ்மெண்ட்டாக இருக்கும், 1ஆக இருந்தால் நான் அக்னாலஜ்மெண்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்து 8 பிட் டேட்டா, அதுக்கப்புறம் அந்த டேட்டாவுக்கு அப்புறம் ஒரு அக்னாலஜ்மெண்ட், அதுக்கப்புறம் 8 பிட் டேட்டா. இது மாதிரி எத்தனை டேட்டா வேணால் அனுப்பலாம். அதுக்கப்புறம் எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ ஸ்டாப்புக்கான கண்டிஷன் போட்டு முடிச்சிடணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெசேஜோட ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இன் டீட்டெயிலாக போவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த I2Cயில் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் கண்டிஷன்ஸ், ஸ்டாப் கண்டிஷன்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே இருக்குது ஹை, இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஹை. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹை இருக்குது. இப்போ HCL ஹையில் இருக்குது. இருங்க உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சிறேன். ஸோ 1 இந்த இடத்துல 0 1 0 இப்படி வச்சுக்குவோம். இப்போ SCL ஹையில் இருக்குது, அதே சமயம் STAவும் ஹையில் இருக்குது. அது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா லோவாகி போகுது. அதாவது 1லேருந்து 0ஆக மாறுது. இந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்டேட் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கண்டிஷன்ஸ். அதாவது SCL ஹையில் இருக்கிறப்பே STA ஹையிலேருந்து லோ வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கண்டிஷன்ஸ். இப்படி வந்துட்டாலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா I2Cக்கு டேட்டா சென்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸ்டாப் கண்டிஷன் எப்படின்னா லோவிலேருந்து ஹை போகும், 0லேருந்து 1க்கு போகும், அப்போ ஸ்டாப் ஆயிரும். இது எப்போனா SCL ஹையில் இருக்கப்பே. இது ஃபுல்லாமே SCL ஹையில் இருக்கப்ப. அப்புறம் ஒன்றுன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்போ என்னன்னா STன்றது டேட்டா அனுப்புறது, SCLன்றது கிளாக் சிக்னல். இப்போ இந்த STA SCLல SCL எப்போலாம் ஹையாக வருதோ அப்போ தான் அது டேட்டாவே கன்சிடர் பண்ணும். அதாவது இந்த பொசிஷன் இதெல்லாம் எப்போ ஹையாக வருதோ அப்போ STAல என்ன பல்ஸ் இருக்கோ, அதாவது அது 0ஆக இருக்கலாம், இல்லாட்டி 1ஆக இருக்கலாம், 0ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். எப்போலாம் இது ஹை வருதோ அப்போ இருக்க பல்ஸை மட்டும் எடுத்துக்கோ. 0 1 அடுத்து 1. ஸோ இப்படி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டாவை ரீட் பண்ணிக்கும் SCL ஹையில் இருக்கப்ப. ஸோ அது மாதிரி SCL ஹையில் இருக்கப்ப STA பார்த்தீங்கன்னா 1லேருந்து 0 வந்துச்சுன்னா அது ஸ்டார்ட்டு,
0லேருந்து 1 போச்சுன்னா அது ஸ்டாப்பு. உங்களுக்கு ஸ்டாப்பு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி எஸ்டியை வந்து இங்கே ஒர்க் ஆகுது, எஸ்சிஎல் வந்து அதை எப்படி எடுத்துக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருப்பேன். அப்படியே நீங்கள் கீழே இறக்கி வந்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்த அந்த டேட்டா ஃப்ரேமை ஒன்று கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன். இங்கே 7 பிட் அட்ரஸ் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இந்த 7 பிட் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1100 அதாவது இந்த அதை அப்படியே நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா கூட்டினீங்கன்ற பாருங்க, அப்படியே நீங்கள் எக்ஸாவாக கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 4, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6, ஸோ 64 இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸா. அதாவது இங்கிட்டிருந்து முதல் 4 பிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒரு 3 பிட்டை அப்படி கூட்டினீங்க அப்படின்னா 64. அப்போ இந்த 64 ஒன்றுனா என்ன சொல்லியிருந்தேன், ரீடு. ஸோ 1னா ரீடு, 0னா ரைட்டு. ஸோ அதுக்கான பிட்டு இதை சேர்த்து அனுப்புகிறாங்க. இப்போ சேர்த்து அனுப்புகிறப்ப இதுக்கான மொத்த எக்ஸா வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 9 மொத்தமாக 7 பிட்டோட சேர்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸா வேல்யூ தனியாக கிடைக்கும். 8 பிட்டோட சேர்த்திங்கன்னா அதுக்கான எக்ஸா வேல்யூ வேறையாக இருக்கும். ஸோ 9 12. ஸோ 9 12. அப்போ 12 வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 12 வந்து எப்படி சொல்லுவாங்க, ஏனா 10, பி, சி, டி, இ, எஃப். ஸோ இப்படி தான் இருக்கும். 10, 11, 12, 13, 14, 15. ஓகேங்களா? ஸோ 12 வந்து சி. அப்போ 0 கிராஸ் C9 இப்படி அனுப்புவோம். புரியுதுங்களா? எதுனா இந்த 8வது பிட்டை சேர்த்தோம் அப்படின்னா, 8வது பிட்டை சேர்க்காம இருந்தோம்னா 64, இந்த 8வது பிட்டை சேர்த்தோம் அப்படின்னா C9. ஸோ சேர்த்து அனுப்புறதுக்கும் சேர்க்காம அனுப்புறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அடுத்து நான் உங்களுக்கு புரியும் இந்த அட்ரஸில் வந்து எப்படி வந்து நமக்கு எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட். அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஎல் வந்து 9th பிட்டில் ரீட் பண்ணுது. லோவாக இருந்துச்சு அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு. லோவாக இல்லாமல் டைரெக்ட் அப்படி ஹையாக இருந்துச்சுன்னா நான் அக்னாலஜ்மெண்ட்டில் போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 8 பிட்டு டேட்டா, அப்புறம் ஒரு அக்னாலஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு 8 பிட்டு டேட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது ஸ்டாப்பு. எஸ்சிஎல் வந்து ஹையில் இருக்குது, லோவிலேருந்து எஸ்டிஏ ஹைக்கு போச்சு அப்படின்னா ஸ்டாப்பு. அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய I2C இருக்கும் இல்லையா, எல்சிடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய I2C, அதுக்குள்ளே இருக்கிற ஐசி. இந்த ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரியில் இருக்கும். இது ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 85 74 ஏன்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அந்த ஏ சீரிஸ் இருக்கிற ஐசிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். இது வந்து ஏ சீரீஸில் இருக்குது. A5 சீரீஸ் ஏ இல்லாமல் இருக்க சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்காது. இது 2 0வாக இருக்கும். இப்படி இருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டுனா இதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே இந்த வேல்யூ வந்து கொண்டு வருவாங்க. இந்த வேல்யூ தான் நமக்கு யூஸ் ஆகும். இந்த வேல்யூவும் எங்கெங்கே யூஸ் ஆகுன்றதை நான் அப்படியே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஐசி எடுத்துக்குவோம். இந்த ஐசியில் A0 A1 A2, இந்த A0 A1 A2 அப்படின்றது இந்த இருக்குது. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஐசியில் 8 டைப் ஆஃப் அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த 8 டைப் ஆஃப் அட்ரஸை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் A0 A1 A2. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத எனக்குள்ளே போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தனியாக பிரிச்சுக்குவோம். ஸோ இது மட்டும்தான். சரிங்களா? இதை வச்சு அந்த காம்பினேஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது போக இந்த காம்பினேஷன்ஸில் A5 ஃபுல்லாக ஒன்றா வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ 7 பிட்டை மட்டும் வச்சு பார்க்குறோம். இந்த 7 பிட்டை மட்டும் வச்சு பார்க்குறோம். நான் சொன்னேன் இல்லையா, தனியாக அட்ரஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 27. இந்த மூணுமே ஹையாக இருந்தால் A0 A1 A2 ஹையாக இருந்தால் A0 மட்டும் லோ பண்ணிவிட்டு மற்ற 2 ஹை பண்ணோம் அப்படின்னா 26. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப் டு 20 வரை வரும். இந்த 4 பார்த்தீங்க அப்படின்னா 7, இது பார்த்தீங்க அப்படின்னா 2. இதே மாதிரி தான். ஸோ இதிலிருந்து இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ 7 2 6 5 4 3 2 1 0 இப்படி இருக்கும்.
ஸோ 20, 21, 22, 23, 24, 25, 26, 27 இப்படி தான் வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ரீட் அண்ட் ரைட் பிட்டோட சேர்த்து அனுப்புகிறோம் அப்படின்னா அதை எப்படி அனுப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி அனுப்பணும். அப்போ நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை வந்து இந்த பிட்டை வந்து நான் ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? இந்த 4 பிட்டு சேர்ந்துருக்கும், இந்த 4 பிட்டு இப்படி சேர்ந்துருக்கும். அப்போ இது என்னது? 4. இது என்னது? 12, 14. ஸோ 14ன்றது இ. ஸோ நான் மேலே போட்டிருந்தேன் இல்லையா? 14ன்றது இ. அப்போ 4E. ஆனால் நான் இப்போ ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னா 1 போடணும். அப்போ 4E வராது, 4F வரும். ஏன்னா இது 1 ஆயிரும்ல. ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் 8 பிட்டு அனுப்புறதா இருந்தால் இந்த மாதிரி அனுப்பணும். 7 பிட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிட்டு அனுப்புறதா இருந்தால் இந்த மாதிரி அனுப்பணும். ஆனால் மேக்ஸிமம் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 0x27 தான் இந்த டிவைஸோட அட்ரஸ்ன்னு சொல்லி நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா 7 பிட் அட்ரஸ் மோடில் அந்த 27 தான் அட்ரஸ், டிவைஸோட அட்ரஸ். பட் நீங்கள் அனுப்புகிறப்ப 8 பிட்டாக தான் டேட்டா வந்து ரைட் பண்ணுவீங்க. ஸோ 8 பிட்டாக அனுப்புகிறப்ப நீங்கள் இந்த 1 0வையும் சேர்த்து வச்சு தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ 1 0வையும் சேர்த்து வச்சு அனுப்புகிறப்ப அது ரைட்டா ரீடா அப்படின்றது இந்த மாதிரி தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த அட்ரஸ் அனுப்புறதுல தான் பார்த்தீங்கன்னா நிறையா மிஸ்டேக் வரும். மாற்றி மாற்றி அனுப்பணும் அப்படின்னா நமக்கு எடுக்கவும் செய்யாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அட்ரஸ் எப்படி இது பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதே இது ஏ சீரீஸில் நீங்கள் இங்கே இந்த 2 1 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ஷீட் எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு டேட்டா ஷீட்டில் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நான் அதுக்கான இது எடுக்கல, ஏன்னா குழம்பிடுவீங்க அப்படின்றதுக்காக. இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை ஃபுல்லாக ஒன்று சேர்த்துக்குவாங்க. அடுத்து இந்த இது ஃபுல்லாக ஒன்று சேர்த்துக்குவாங்க. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 3E F 3F 3E 3D C P A 9 8 அப்படின்னு இருக்கும். இதோட சேர்த்து நீங்கள் ரீட் அண்ட் ரைட் பிட்டு போட்டிங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது வந்து என்னென்னா ஏ சீரீஸ்க்கானது. ஸோ ஏ சீரீஸ் வேறு, ஏ சீரீஸ் இல்லாமல் இருக்கிறது வேறு. நம்ம மேக்ஸிமம் வர அந்த I2C எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ சீரீஸ் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எது ஏ சீரீஸ், இது வந்து ஏ சீரீஸ் கிடையாது அப்படின்றத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் கீழே இறக்குனீங்க அப்படின்னா சர்க்யூட்டு. ஸோ சர்க்யூட் பார்த்துருப்பீங்க, நான் முதல்ல அங்கே காமிச்சிருப்பேன். இந்த சர்க்யூட்டில் காமனாக எல்லாத்துக்குமே வந்து விசிசி கிரவுண்டு கொடுத்துருவோம். கொடுத்த பின்னாடி STSCலும் காமனாக கொடுத்துருவோம். அதை வந்து 2 3ல் கொடுத்துருக்கோம். ஸோ டிஜிட்டல் பின் 2 3ல் கொடுத்துருக்கோம். இது மாதிரி நீங்கள் எந்த IO பின்னில் வேணால் கொடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா லைப்ரரி வந்து நம்ம தான் க்ரியேட்டே பண்ண போகிறோம். ஸோ அப்படின்றப்ப எந்த IO பின்னை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் வேணாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இந்த அட்ரஸை நான் சொன்ன மாதிரி அந்த ஐசிலேயே வந்துட்டு A0 A1 A2 இருக்கும். எதை நீங்கள் க்ரௌண்ட் பண்ணுறீங்க, எதை நீங்கள் ஹை பண்ணுறீங்கன்றதை பார்த்துங்க. டிஃபால்ட்டாக வந்து எதுவுமே க்ரௌண்ட் பண்ணாமல் ஹையில் தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. நீங்கள் அதை வந்து க்ரௌண்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ 8 டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 4 தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து 26 வரை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 26ல் நான் ரீட் பண்ண போகிறேன்னா ரைட் பண்ண போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நான் டேட்டாவை சென்ட் பண்ணிக்கலாம். சும்மா உங்களுக்கு அட்ரஸ்க்காக போட்டிருக்கேன். பட் டேட்டா சென்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் டேட்டா சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு சர்க்யூட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். ஸோ எல்லாமே காமனாக வந்து பேரலாக அடிச்சிருங்க. பேரலாக அடிச்சுட்டு அட்ரஸ் மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இது ஏன் வந்து நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஐன்றது ஒரு ஃபார் லூப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to 7 வரைய போகும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏன் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் டேட்டாவை வந்து ரைட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு பீட்டாக டேட்டாவை ரைட் பண்ணும். எதில் ரைட் பண்ணணும்னா STL ரைட் பண்ணும். அப்போ அந்த STL ரைட் பண்ணுறப்ப அந்த டேட்டா எப்படிலாம் ரைட் ஆகுது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் டேட்டா வந்து நான் சென்ட் பண்ண போகிறது நம்ம சொன்ன மாதிரி முதல் டிவைஸ் அட்ரஸ் தான் சென்ட் பண்ணுவோம். அந்த டிவைஸ் அட்ரஸும் 4E நான் சொன்ன மாதிரி, அதாவது ரைட் பண்ண போகிறேன். சரிங்களா? ரைட் பண்ண போகிறேன். அப்போ 4Eக்கான பைனரி நம்பர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0 1 0 0. ஈக்கு பார்த்தீங்கன்னா 1 1 1 0. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 4Eக்கான பைனரி வேல்யூ. இப்போ இதை வந்து சென்ட் பண்ணணும், ஒவ்வொன்றா சென்ட் பண்ணணும். அப்போ ஒவ்வொன்றா சென்ட் பண்ணுறப்ப இங்கே வந்து ஃபார் இருக்கும், கொஞ்சம் எழுத்து மோசமாக தான் இருக்கும். ஸோ ஃபார் இருக்கும். ஃபாரில் முதல் ஐ வந்து 0th பொசிஷன். ஸோ 0th பொசிஷனில் இதோட டேட்டா இந்த 80ன்றதை அண்டு பண்ணணும். எதோட அண்டு பண்ணணும்? டேட்டாவோட அண்டு பண்ணணும். அப்போ 80க்கான வேல்யூ என்னது? 1 0 0 0 0 0 0 0.
இதுதான் 80க்கான வேல்யூ. இப்போ நீங்கள் அண்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 0 எல்லாமே 0 இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0வாக தான் இருக்கும். ஸோ 0th பொசிஷன்லாம் 0, ஏன்னா ஷிஃப்ட் ஆகிருக்காது. ஸோ 0th பொசிஷன் தான். அடுத்து 1ல் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒன்ஸு எங்கிட்டு இது வந்து ரைட் ஷிஃப்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஷிஃப்ட் வந்து எங்கிட்ட ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரைட் ஷிஃப்ட் இது வந்து. ஸோ ரைட் ஷிஃப்ட் எங்கிட்டு நடக்கும் அப்படின்னா இங்கிட்டிருந்து இங்கிட்டு நடக்கும். ஸோ இப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும், திருப்பி அதே இது ஒரு வாட்டி போட்டுக்குவோம். 0 1 0 0 0 0 0 0 இப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0 1 ஃபுல்லாமே அடுத்து ஃபுல்லாமே 0வாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அண்டு பண்ணோம்னா அதுக்கான ஆன்சர் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 7 வரைய 0 to 7 வரைய ஒன்று ஒன்றா ரைட்டில் மூவ் பண்ணி அண்டு பண்ணி ஒவ்வொரு இதாக வந்து லோவா ஹையான்னு சொல்லி எஸ்கேக்கு அசைன் பண்ணும். எப்படி ஒரு 8 பிட்டையும் அசைன் பண்ணிடும். 8 பிட்டு எப்படின்னா இந்த 8 பிட்டையும் அப்படியே இங்கே அசைன் ஆகிரும் ஒவ்வொரு ஃபார் லூப் முடிய. ஸோ இது ஏன் நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா ஒரு டேட்டா எப்படி சென்ட் ஆகுதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை வச்சுருக்கேன். உங்களுக்கு புரியணும் இல்லையா எப்படி வந்து ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து 4Eக்கு மட்டும். அதே மாதிரி அடுத்த டேட்டா அக்னாலஜ்மெண்ட் பார்க்குறோம். அக்னாலஜ்மெண்ட் முடிச்சுட்டு அடுத்த டேட்டா, அதே மாதிரி அக்னாலஜ்மெண்ட் முடிச்சுட்டு அடுத்த டேட்டா, இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டாவாக அனுப்புகிறோம். ஸோ இப்போ வாங்க உங்களுக்கு கோடிங் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் போயிடுறேன். ஸோ கோடிங்கில் வந்தீங்க அப்படின்னா ஸ்டாப்புக்கான ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அடுத்து நான் அக்னாலஜ்மெண்ட். ஏன் நான் அக்னாலஜ்மெண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த I2Cயில் அக்னாலஜ்மெண்ட் வரல. ஸோ அதனால் நான் அக்னாலஜ்மெண்ட் போட்டிருக்கேன். நான் அக்னாலஜ்மெண்ட்னு நான் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் அக்னாலஜ்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்டியை வந்துட்டு லோன்ற ஒரு ரெஸ்பான்ஸே அனுப்பாமல் போயிடும். ஸோ அது வந்து நான் அக்னாலஜ்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்கன்னா ரைட்டு, இந்த டியூ ரைட்டு தேவையில்ல, இதை நான் யூஸ் பண்ணலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா LCD சென்ட் கமாண்ட். ஸோ இந்த LCD சென்ட் கமாண்ட் ஆல்ரெடி நீங்கள் எல்சிடியை பற்றி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கமாண்ட் மோடு டேட்டா மோடுன்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ கமாண்ட் மோட் அப்போ ஒரு மாதிரியாகவும் டேட்டா மோட் அப்போ ஒரு மாதிரியாக அனுப்புவோம். அந்த RS பின்னை பொறுத்து அந்த RS பின்னை 1ஆ மாற்றுவோம், அப்புறம் 0ஆக மாற்றுவோம். ஸோ 1ஆ மாற்றினா என்னவா இருக்கும் அப்படின்ட்டுனா கமாண்டு டேட்டா மோடாக இருக்கும். 0ஆக மாற்றினா கமாண்ட் மோடாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை பொறுத்து இங்கே டேட்டா மோட் கமாண்ட் மோடுன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அந்த 2லேயும் அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ். இந்த அட்ரஸ் என்ன அப்படின்னா I2Cயோட அட்ரஸ். ஸோ இந்த LCD அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸ் தான். ஏன் அப்படின்னா எத்தனை LCD யூஸ் பண்ணுறோமோ அத்தனை LCDக்கான இது வந்து தனித்தனியாக போடணும். அப்போ தனித்தனியாக போகிறது போல ஒரு ஃபங்க்ஷனை போட்டு அதில் டேரெக்டாக அட்ரஸ் அனுப்பிடுறோம். ஸோ எந்த LCDயில் வந்து இந்த கமாண்ட் சென்ட் பண்ணணும், இந்த டேட்டா எந்த LCDயில் சென்ட் பண்ணணும், அதே மாதிரி ஸ்ட்ரிங்கும் எந்த LCDயில் சென்ட் பண்ணணும், அந்த அட்ரஸ் எந்த அட்ரஸ்ன்றது எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCDயோட அட்ரஸ், LCDயில் இருக்க அந்த I2Cயோட அட்ரஸ். இங்கே எக்ஸாம்பிளுக்கு நம்ம 4E 4C அப்படின்னு சொல்லிட்டு 2 LCD வச்சுருக்கோம். அந்த 2 LCDலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் LCDன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த இதையும் சொல்ல மாட்டேன். ஸ்க்ரோல் டு LCDனா லெஃப்ட்லேருந்து ரைட் ஸ்க்ரோலாக இருக்கான ஃபங்க்ஷனை போட்டு வச்சுருப்போம். அதான் ஸ்க்ரோல் LCD டு பிரிண்ட் LCD அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த LCDயில் பிரிண்ட் பண்ணணும், என்ன ஸ்ட்ரிங்கு, எத்தனை மேல் லைனா கீழ் லைனா, அதாவது லைனு ஃபஸ்ட்டு லைனா செகண்ட் லைனா, LCD அந்த LCDயோட நம்பரு ஃபஸ்ட் LCDயா செகண்ட் LCDயா. ஸோ அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வரிசையாக நீங்கள் போட்டு வச்சுப்பீங்க இல்லையா, இந்த இதில் இது ஃபஸ்ட்டு, இந்த அறையில் இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, அதே மாதிரி LCDயோட நம்பரு, எந்த லைனு LCDயோட நம்பரு. அதுக்கப்புறம் அந்த LCDயை வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த LCDக்கான அட்ரஸையும் அறையில் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கீழே வந்துட்டு இதெல்லாம் பேசிக்ஸ் கமாண்ட் போட்டுட்டு நீங்கள் ஸ்க்ரோல் போட்டால் ஸ்க்ரோல் எடுக்கும். இல்லை அப்படின்னா பிரிண்ட்டுன்னு போட்டு முத்து அப்படின்னு போட்டு 2வது லைனு 2வது LCD அப்படின்னு போடுற மாதிரி அர்த்தம். ஸோ கேரக்டரு லைனு LCD, ஸ்ட்ரிங்கு கேரக்டரில் ஸ்ட்ரிங்கு லைனு டிஸ்பிளேன்றது எத்தனாவது LCD அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது முடிஞ்சிடும். மற்றபடி இந்த LCD இன்ஷியல் அப்படின்றது நம்ம இன்ஷியல் பண்ணுவோம் இல்லையா, 4 பிட் மோடுக்கு இன்ஷியல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ அதில் நம்பர் ஆஃப் LCD மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அந்த நம்பர் ஆஃப் LCDன்றது பொறுத்து அத்தனை வாட்டி அந்த எல்லா LCDலையுமே வந்து இந்த அறையை யூஸ் பண்ணி இன்ஷியல் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.